காஞ்சி. காஞ்சி திணையும் அதனுடைய துறைகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, காஞ்சி காஞ்சி எதிர்வே தழிஞ்சி பெரும்படை வடக்கோடு பெருங்காஞ்சியே வால் செலவு என்றா குடையது செலவே வஞ்சின காஞ்சி பூக்கோள் நிலையே புகழ்தலை காஞ்சி தலைமாராயம். இது வரைக்கும் ஒரு பகுதியா பிரிச்சு படிக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தலைமாராயம் தலையோடு முடிதல், இதோட முடிஞ்சு போச்சு. மரப்பெயர் காஞ்சி மாற்றரும் பேய் நிலை பேய் காஞ்சியே தொட்ட காஞ்சி தொடா காஞ்சியே மண்ணை காஞ்சி கற்காஞ்சியே ஆஞ்சி காஞ்சி மகட்பார் காஞ்சியே முனைக்கடி முன்னிருப்பு, முடிஞ்சு போச்சு. உழப்பட தொகையை எண்ணிய வகையான் 22 கண்ணிய காஞ்சி துறை என முடிவ. இப்படி பிரிச்சு நீங்க படிக்கணும். காஞ்சி காஞ்சி எதிர்வே தழிஞ்சி பெரும்படை வடக்கோடு பெருங்காஞ்சியே வால் செலவு என்றா குடையது செலவே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது வஞ்சின காஞ்சி பூக்கோள் நிலையே புகழ்தலை காஞ்சி தலைமாராயம் தலையோடு முடிதல், முடிஞ்சு போச்சு. மரப்பெயர் காஞ்சி மாற்றரும் பேய் நிலை பேய் காஞ்சியே தொட்ட காஞ்சி தொடா காஞ்சியே மண்ணை காஞ்சி கற்காஞ்சியே ஆஞ்சி காஞ்சி மகட்பார் காஞ்சி முனைக்கடை முன்னிருப்பு, முடிஞ்சு போச்சு. உழப்பட தொகையை எண்ணிய வகையான் 22 கண்ணிய காஞ்சி துறை என முடிவ. ரொம்ப முக்கியமான பாடல் இது. இதுல காஞ்சி எதிர்வு என்றால் என்ன? ஏற்கனவே நடத்தியாச்சு இல்லையா? சொல்லுங்க, காஞ்சி எதிர்வு என்றால் என்ன? காஞ்சி எதிர்வு என்றால் என்ன? வஞ்சி வேந்தன் படையெடுத்து வர அதை பார்த்த தன்னுடைய காஞ்சி அரசன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய வேல்மரவனினுடைய ஆற்றலை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் காஞ்சி எதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நொச்சி. நொச்சினா என்ன? நொச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எயிலது காத்தல் நொச்சி அது வளைத்தல் உளிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எயிலது காத்தல், ஒரு அரசன் மற்றொரு அரசனுடைய கோட்டைய என்ன பண்ணுவான்? கைப்பற்றுவதற்காக படையெடுத்து செல்வான். அப்படி படையெடுத்துட்டு போகும் பொழுது அதை அடையாள பூவாக இந்த நொச்சி பூவை சூடி போறதுக்கு பேர் தான் நொச்சி படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படையெடுத்துட்டு போகக்கூடிய தருவாயில அதை சுற்றி வளைத்து முற்றுகையிடக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உளிங்கைன்னு சொல்லுவோம். அப்படி முற்றுகையிடப்பட்ட அரசன் கோட்டைக்குள்ளார இருந்து அந்த மதில் சுவரை அந்த உளிங்கை அரசன் கைப்பற்றாதவாறு பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை, அததான் நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். நொச்சி மாலை சூடி செல்வதனாலதான் நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை போர் நொச்சி உளிங்கை அப்படிங்கிற 2 பகுதிகள் உடையது. எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் உளிங்கை. கோட்டை அப்படின்னா தெரியும். அதாவது கோட்டை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கோட்டையை சுற்றி அதனுக்கு அரணாக விளங்கக்கூடியது மதில் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். அந்த கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னா காவற்காடு கடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய முதலைகள் தெரியக்கூடிய அகழி இதெல்லாம் கடந்து அங்க இருக்கக்கூடிய மதில் மீது ஏணிய போட்டு ஏறி அதுக்குள்ளார என்ன பண்ணணும்? இறங்கிதான் அந்த கோட்டையை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப கோட்டையின் அமைப்பு இவ்வாறுதான் இருக்கும். அப்ப நொச்சி அப்படின்னா என்ன? மருத நிலத்திற்குரிய ஒரு சின்ன மரம். இது நிலநொச்சி, நீர் நொச்சி, கருநொச்சின்னு மொத்தம் 3 வகைகளை உடையது. இதனுடைய இலைகள் பொறுத்தவரைக்கும் ஒரே காம்புல 3ஆகவோ 5ஆகவோ அமைந்திருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? மயிலினுடைய கால்கள் போல அழகாக இருக்கும்னு குறுந்தொகையை இதை பற்றிய குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கு. இதனுடைய பூக்கள் எப்படி காணப்படும்னா கொத்து கொத்தா இருக்குமா. இந்த நொச்சி திணை மொத்தம் 9 பகுதிகளை கொண்டது. ஒரு திணை விளக்கம், எஞ்சிய 8ம் துறை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நொச்சி திணையும் அதனுடைய துறைகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நுவலரும் காப்பின் நொச்சி, ஏனை மரனுடை பாசி ஊர்ச்செரு என்றா செருவிடை வீழ்தல் தின்பரி மரனே எயிலது போரே எயில்தனை அழித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மறுத்து மொழிதல் என எச்சம் இன்றி எண்ணிய 9ம் நொச்சி திணையும் துறையும் ஆகும். ரொம்ப முக்கியமான வினா. சொல்லுதற்கு அரிதான கட்டுக்காவலை உடைய ஒரு தன்மை கொண்டது நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 8 துறை, ஒரு திணை விளக்கம். இது எப்படி பிரிக்கணும்? நுவலரும் காப்பின் நொச்சி, ஏனை மரனுடை பாசி ஊர்ச்செரு என்றா செருவிடை வீழ்தல் தின்பரி மரனே எயிலது போரே எயில்தனை அழித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மறுத்து மொழிதல் என எச்சம் இன்றி எண்ணிய 9ம் நொச்சி திணையும் துறையும் ஆகும். அப்படியே மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. நுவலரும் காப்பின் நொச்சி ஒரு பகுதி, ஏனை மரனுடை பாசி ஊர்ச்செரு என்றா. நுவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரனுடை பாசி ஊர்ச்செரு என்றா செருவிடை வீழ்தல் தின்பரி மரனே எயிலது போரே எயில்தனை அடித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மறுத்து மொழிதல் என எச்சம் இன்றி எண்ணிய 9ம் நொச்சி திணையும் துறையும் ஆகும். நொச்சினா என்ன? பகைவர்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய
அந்த மதில் சுவரை இந்த நொச்சிப்பூவை சூடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாத்து கொள்வார்கள். அத சொல்லக்கூடியதான் நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்புளை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்புழை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்புழை அப்படின்னா அம்பினை ஏவக்கூடிய அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பாத்தீங்க அப்படின்னா அம்பு எய்யக்கூடிய மறைந்த அம்புகள் எய்யக்கூடிய அளவுக்கு முடக்குகளை உடையதுதான் அந்த கோட்டை மதில் சுவர். எதிரிகள் வந்தால் அந்த கோட்டையை கைப்பற்றாதவாறு அந்த கோட்டையினுடைய அந்த முடக்குகள்ல இருந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்பு எய்யக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதை நொச்சிப்பூவை சூடிய மறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதுகாத்து நிற்கிறார்கள். அவர்கள் சூடிக்கொண்ட அந்த நொச்சிப்பூவினை புகழ்ந்து சொல்லக்கூடியதன் பெயர் நொச்சி. ஏப்புளை ஞாயில். ஞாயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைந்து எரியக்கூடிய முடக்குகள். அதாவது மறைந்து நின்று அம்புகள் எய்வோம் இல்லையா? சோ அத சொல்லக்கூடியதா என்னது? நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரே நிமிஷம். சரி. ஏப்புளை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று. அம்பினை ஏவக்கூடிய அறைகள், எய்து மறையக்கூடிய முடக்குகள், இவை இரண்டையும் கொண்டதன் பெயர் கோட்டை மதில் சுவர். அதை நொச்சிப்பூ சூடிய மறவர் என்ன பண்றாங்க? பாதுகாத்து நிற்கிறார்கள். அவர்கள் சூடிக்கொண்ட அந்த நொச்சிப்பூவை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு துறைதான் இது நொச்சி அப்படிங்கிற துறை. அதுக்கப்புறம் மரனுடை பாசி. அப்ப நொச்சி திணைக்கு உண்டான விளக்கம் இதுதான். அடுத்தது இதனுடைய துறைகள்ல முதலாவதாக இடம்பெறக்கூடிய துறை யாது அப்படின்னா மரனுடை பாசி. மரனுடை பாசி என்றால் என்ன? உளிங்கை மறவர்களுக்கு புறம் கொடுக்காமல் நொச்சி மறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போர் செய்யக்கூடிய தன்மையை தான் மரனுடை பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசினாலே உங்களுக்கு தெரியும், பாசி எவ்வாறு இருக்கும்? நீர்நிலைகள்ல பரவி கிடக்கக்கூடிய ஒரு வகை தாகபரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பகைப்படை மறவரை எதிர்த்து போர் செய்வதற்காக எல்லா இடத்துலையும் பரவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டக்கூடியதான் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மரத்தை அடிப்படையாக கொண்டு பரவி நிற்கக்கூடிய காரணத்தினாலதான் இதுக்கு பேர் என்னது? மரனுடை பாசி. மரப்படை மறவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. மரனுடை பாசி ரொம்ப முக்கியமான வினா இது. மரனுடை பாசி அப்படின்னா மரத்தன்மை வாய்ந்த ஒரு படை தான் நொச்சிவேந்தனினுடைய படை. அதே மாதிரி அந்த மரமாண்பினை உடைய நபர்கள் தான் அதுக்கு தலைமையும் தாங்கி இருக்கக்கூடிய நபர்களாக விளங்குகிறார்கள். அவர்கள் பகைப்படைகளோடு போரிட்டு விண்ணுலகத்திற்கு செல்கிறார்கள். இதனை எடுத்து சொல்லக்கூடிய தன்மைதான் மரனுடை பாசி. மரப்படை மறவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களோடு போரிட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையதான் மரனுடை பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வினா இந்த வினா. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நொச்சி படலத்துல நொச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. திணை விளக்கம். அப்ப நொச்சி திணைக்கு உண்டான திணை மற்றும் துறைகள் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது திணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1. துறை எப்படி சொல்லப்படுகிறது? 8. அப்ப திணையும் துறையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை? 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதலாவது வினா. 2வது வினா என்ன சொல்லியிருக்கேன்? நொச்சி. நொச்சினா என்ன? பகைவர்களால முற்றுகையிடப்பட்ட அந்த நொச்சி பூவினை சூடிய நபர்கள் தன்னுடைய மதில என்ன பண்றாங்க அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு துறை தான் இது, திணை தான் இது நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல இடம்பெறக்கூடிய துறைகள்ல முதலாவது துறை என்ன சொல்லியிருக்கேன்? மரனுடை பாசி. மரனுடை பாசினா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாசி எப்படி நீர்நிலைகள்ல பறந்து கிடக்குமோ அதே போல படையெடுத்து செல்லக்கூடிய தருவாயில என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பகைப்படைகளை எதிர்க்கக்கூடிய சூழல்ல அந்த படைகள் அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா பாசி போல படர்ந்து அப்படியே கற்பனை செஞ்சுக்கோங்க. படர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா முன்னோக்கி செல்லும். அதை சொல்லக்கூடியதான் மரனுடை பாசி. இதுலயுமே இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி சென்று இன்னும் அதுக்கு உண்டான விரிவான விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்படி அந்த பகைப்படைகளோடு சென்று போரிட்டு ஒரு வீரன் என்ன பண்றான் அப்படின்னா சொர்க்கத்துக்கு சென்று விடுகிறான். அந்த சொர்க்கத்திற்கு சென்ற ஒரு சூழ்நிலை எடுத்து சொல்லக்கூடியது மரனுடை பாசி. விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடிய சூழல். மரப்படை மறவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று. இது நேரடியான வினாவே என்ன பண்ணும் அப்படின்னா அமையும். மரப்படை மறவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் டெலிகிராம் ஆப்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க? யார் யாரு டெலிகிராம் ஆப்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க? ஏன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல? 5 கொஸ்டின் போட்டிருந்தேனா? 5ஓ 4ஓ? இன்னைக்கு அட்டென்ட் பண்ணலங்க மேம். அப்புறம் அட்டென்ட் பண்ணிட்டேங்க. டெஸ்ட் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் இன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ நாளைக்கு அது டெஸ்ட், நாளைக்கு அது வினாவா பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால கண்டிப்பா டெய்லி போய் டெலிகிராம் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. டெய்லி 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நைட் என்ன கிளாஸ் எடுக்கிறனோ அந்த கொஸ்டினா அப்படியே உங்களுக்கு எங்க கொண்டுட்டு போய் போட்டுருவேன்? டெலிகிராம்ல கொஸ்டினா மார்க் பண்ணி போட்டுருவேன். ஒழுங்கா இந்த நைட்டு கிளாஸை நீங்க பொறுமையா கவனிச்சிங்கன்னா காலையில நீங்க படிக்காமலே அந்த டெலிகிராம் கொஸ்டினை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அட்டென்ட் பண்ணிக்கலாம். காதுல வாங்குறீங்க,
ஒரு தடவை ரீகால் பண்றீங்க, அங்க போய் டெஸ்ட் எழுதுறீங்க. இதுதான் உங்களுடைய மெத்தடா இருக்கணும். ஓகேவா? சரி. ஊர்ச்செரு. ஊர்ச்செரு அப்படின்னா என்ன? செரு அப்படின்னா என்ன? போர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அரணுக்கு புறத்தே ஊர் இருக்கும் இல்லையா? அந்த ஊர்ல பகைவர்களோடு நொச்சி மறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் புரிவார்கள். அதாவது சண்டை போடுவாங்க. இத சொல்லக்கூடியது ஊர் செரு அப்படின்னு சொல்லுவாங்க. செரு என்றால் போர். எங்க? ஊருக்கு வெளியில பகைவர்களோடு என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரண்மனை தனியா இருக்குமா? அரண்மனை இருக்கு அப்படின்னா அந்த கோட்டை உள்ள இருக்கு. அந்த கோட்டைய சுத்தி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதை கைப்பற்றாதவாறு மதில் சுவர்கள் இருக்கும். இந்த ருத்ரமாதேவி படம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை காட்டியிருப்பாங்க. அப்ப வந்துட்டு பின்னாடி சுத்திகளும் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? சுவர்கள் இருக்கு, மதில் சுவர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகழிகள் இருக்கும். அகழிகள் என்றால் என்ன? முதலைகளை பசியோடு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளார போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் அகழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அகழிகள் ரொம்ப முக்கியமானது. இது நிறைய இடத்துல நீங்க பார்த்ததுதான். நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முதலைகள் திரியக்கூடிய, பசியோடு கூடிய முதலைகள் திரியக்கூடிய நீர்நிலைகள். அதுக்கப்புறம் அதை சுத்தி பாத்தீங்கன்னா காவற்காடு இருக்கும். அது உள்ள எப்படி பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலை தான். வெளியில இருந்து உள்ள எப்படி போகணும், எப்படி வரோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிக குறுகிய பாதைகளையும் வழிகளையும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு கோட்டை அமைப்பு. இத சுத்தி ஊர் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கோட்டைக்கு வெளியிலேயே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அந்த அரணுக்கு புறத்தே ஊருக்குள்ளாரையே பகைவர்களோடு நொச்சியார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. இதை எடுத்து சொல்லக்கூடியதன் பெயர் தான் என்னது? ஊர்ச்செரு அப்படின்னு சொல்லுவாங்க. அருமிழையோடு கிடங்கு அழியாமை செருமழைந்த சிறப்பு உரைத்தன்று. இதுல உங்களுக்கு நான் எழுதியே காட்டியிருப்பேன். இந்த வினா ரொம்ப முக்கியம். உள்ள போய் இன்னும் டெப்தா கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஆழமா கேள்வி கேட்கக்கூடிய தருவாயில இந்த கேள்வி கேட்கலாம். மிளை என்ற சொல்லினுடைய பொருள் யாது? அருமிழையோடு கிடங்கு அழியாமை செருமழைந்த சிறப்பு உரைத்தன்று. மிளைனா என்ன? காவற்காடு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான வினா. அதே மாதிரி கிடங்கு என்ற சொல்லினுடைய பொருள் யாது? அகழி. அகழினா உங்களுக்கு தெரியும், பசியோடு கூடிய முதலைகள் தங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னு அர்த்தம். காவற்காடு செல்வதற்கு அரிதான பாதைகளை கொண்ட ஒரு அடர்ந்த ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மீறிதான் கோட்டைக்குள்ளார போக முடியும். அப்ப அந்த கோட்டைக்கு காவலாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி இது ரெண்டும் தான். ஒண்ணு காவற்காடு, பகைவர்கள் புகுந்து செல்வதற்கு அரிதான வழிகள் கொண்டது. இது அடுத்து இருக்கக்கூடியது என்னது? அகழி. நான் உங்களுக்கு படம் மாதிரி போட்டு காமிச்சிட்டேன். நான் உங்களுக்கு போஸ்ட் போடும்பொழுது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த இரண்டையும் பகைவர்கள் என்ன பண்றாங்க? சிதைக்காத அளவுக்கு நொச்சி மறவர்கள் போர் செய்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அந்த கடும் போரினுடைய தன்மை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி தான் இது ஊர்ச்செரு. செருனா போர். போரினுடைய தன்மையை சொல்லக்கூடியது செரு. செரு விடை வீழ்தல். செருனா ஏற்கனவே தெரியும், போர்க்களம் அப்படின்னு தெரியும். செரு கூட்டல் இடை கூட்டல் வீழ்தல், போர்க்களத்தில் வீழ்ந்து படுதல், அதாவது இறந்து படுதல் அப்படின்னு அர்த்தம். பகைவர்கள் உள்ளே நுழையாதபடி இந்த அரணை என்ன பண்றாங்க அப்படின்னா காப்பாத்துறதுக்காக போரிடுறாங்க. அப்படி போரிட்டு கடைசி வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய உயிரையே விட்டுறாங்க. அப்படி இறந்த மறவனை பாராட்டக்கூடிய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செரு விடை வீழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்து படு கிடங்கோடு அருமிழை காத்து வீழ்ந்த வேலோர் விரல்மிகு தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆழமான அகழி, அரிதான காவற்காடு, இத ரெண்டையும் காக்கிறதுக்காக போர் செய்யறாங்க நொச்சி மறவர்கள். அந்த மாதிரி போர் செய்யக்கூடிய தருவாயில இந்த நொச்சி மறவர் வேலினை கையில் ஏந்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அந்த போர்ல இறந்து போயிடுறாங்க. அந்த வீரர்களினுடைய பெருமையை சொல்லக்கூடிய தன்மையை தான் நம்ம செரு விடை வீழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்து படு கிடங்கோடு அருமிழை காத்து. கிடங்குனா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? அகழின்னு சொல்லியிருக்கேன். மிளைனா என்ன சொல்? காவற்காடுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த அகழி மற்றும் காவல்காடு இது ரெண்டையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா காக்கறதுக்காக போர் செய்யறாங்க. யார் போர் செய்யறாங்க? நொச்சி மறவர். அவர்கள் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்கள்? வேலோர் விரல்மிகு தன்று அப்படின்னு சொல்றாங்க. வேலோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலினை கையில் ஏந்தியவர்கள் அப்படிங்கிற பொருள். அந்த போர்ல வேலை கையில் ஏந்தி இந்த நொச்சி மறவர்கள் என்ன பண்றாங்க? இறந்து போயிடுறாங்க. இத சொல்லக்கூடிய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செரு விடை வீழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வினா. இந்த செருவிடை வீழ்தல் என்னும் துறை இடம்பெறக்கூடிய திணை யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது குதிரை மரம். குதிரை மரம் என்றால் என்ன? மரம் அப்படின்னா மரமாண்பு. அப்ப குதிரைப்படையினுடைய மாண்பினை பாராட்டி சொல்லக்கூடியது குதிரை மரம். குதிரைப்படை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மன்னனுக்கு சிறந்த படையாக அமையக்கூடியது காலாட்படை, குதிரைப்படை. இந்த ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குதிரைப்படையினுடைய திறமையை எடுத்து சொல்லக்கூடியதுதான் குதிரை மரம். ஏமாண்ட நெடும் புரிசை வாமானது வகை உரைத்தன்று. அம்புகள் எய்யக்கூடிய தொழிலால் சிறப்பாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நொச்சியாரினுடைய பெரிய மதில். நெடும் புரிசை, இந்த இடத்துல புரிசை இந்த ஒரு வரி கொடுத்துட்டு
ஏமாண்ட நெடும் புரிசை வாமானது வகை உரைத்தன்று என்ற நூற்பாவுல, அதாவது என்ற கொள்ளுவுலன்னு கூட கேட்கலாம். புரிசை என்ற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். புரிசை என்ற சொல்லினுடைய பொருள் யாது? மதில் சுவர், மதில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அம்புகள் எய்யக்கூடிய சிறப்பு கொண்ட தன்மையாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நொச்சியார்களினுடைய மதில், பெரிய மதில். அதனாலதான் நெடும் புரிசை அப்படிங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மதிலகத்து தாவக்கூடிய குதிரையினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது. பெரிய மதில், அந்த மதிலே இந்த குதிரை தாவுதுன்னா எப்பேற்பட்ட சிறப்பு தன்மை கொண்ட குதிரையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த சிறப்பு எடுத்து சொல்லக்கூடியதான் குதிரை மரம். குதிரை படையின் மாண்பினை சொல்லக்கூடியது. ஏமாண்ட நெடும்புரிசை வாமானது வகை உரைத்தன்று. அடுத்தது எயிர் போர். போர்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எயில் கூட்டல் போர். எயில்னா என்ன? மதில். இதுவும் ரொம்ப முக்கியமான வினாதான். அப்ப மதிலை காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடிய போர். அதனாலதான் இதுக்கு பேர் மதிர் போர். மதிலை காத்து நிற்கக்கூடிய நொச்சி மரவரினுடைய அந்த மரம அன்பை சிறப்பித்து சொல்லக்கூடியதற்கு பெயர் எயிர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. எயில் கூட்டல் போர், எயிர் போர். அயிர்படையின் அரண் காக்கும் எயிர் படைஞர் இகழ்மிகுத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூர்மையான படை கருவிகளை கொண்ட இந்த நொச்சி மரவர்கள் என்ன பண்ணுவாங்க? மதில் மேல நின்னு பாதுகாப்பாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கற்பனையா ஒரு வரிசைப்படுத்தி நான் சொல்லிடுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். அப்ப இதுதான் மதில் அப்படின்னா, இந்த மதிலுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நொச்சியார்கள் வந்துட்டு வேல் வச்சுட்டு இந்த 2ஆம் புலிகேசியா 23ஆம் புலிகேசியா அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மேல நின்னுட்டு பாதுகாத்துட்டு நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூர்மையான படைக்கருவிகளை வச்சுக்கிட்ட இந்த நொச்சி மரவர்கள் மதிலின் மீது பாதுகாத்து நிக்கிறாங்க. அந்த மதிர்படை மரவர்கள் பேராற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. மிகுந்த ஆற்றல் பெற்ற அவர்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய பகுதி தான் எயிர் போர்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி எயிர் போர். அதுக்கு அடுத்தது எயில் தனை அழித்தல். எயில் காக்கக்கூடிய நொச்சி மரவர்களை அழிக்கக்கூடிய தன்மையை தான் வந்துட்டு எயில் தனை அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எயில் தனை அப்படின்னா மதிலை அழித்தல் தானே இந்த இடத்துல ஆகுபெயராக நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது துணிவு உடைய தொடுகளலான் அணிபுரிசை அழிவு உரைத்தன்று. பகைவர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த நொச்சி மரவர். அவர் சாதாரண நபர் கிடையாது. வீர கழலினை காலில் அணிந்தவர். அழகான மதிலை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காவல் காத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை கவர பகைவர்கள் வருகிறார்கள் இல்லையா, அவர்களோடு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று எதிர்த்து போர் புரிகிறார்கள். இதனை எடுத்து சொல்லக்கூடியது எழில்தனை அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிப்படை தாங்கள். பகைவர்களால அந்த காவற்படை மரவர் அழிஞ்சு போயிடுறாங்க. அதாவது மேல மதில் மேல நின்னு காவல் காத்துட்டு இருக்கக்கூடிய மரவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அழிஞ்சு போறாங்க ஃபர்ஸ்ட். இப்ப இவங்க அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியது இப்ப எப்படி நம்ம ஒரு கிரிக்கெட்டோ ஒரு கோகோவோ விளையாடும் போது முதல்ல நல்லா விளையாடக்கூடிய 5 பேத்த முன்னாடி ஒரு 5 பேத்தையோ 9 பேத்தையோ உள்ளார இறக்குவோம். 3 பேத்தா இறக்குவோமா? 5 பேத்தா இறக்கும். அவங்க முடிஞ்சது போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது சப்ஸ்டியூட்டா ஒரு 3 பேத்த உள்ள இறக்குவாங்களே. அந்த மாதிரி பகைவர்களால இந்த காவற்படை மரவர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு மற்ற மரவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில மறுபடியும் அந்த மதில் மேல நின்னு காவல் காக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறாங்க. அந்த தொழில வேலை செய்யக்கூடியதுதான் அழிப்படை தாங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வேலையை இவங்க தாங்கி செய்யக்கூடியது, ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியது. அழிந்துபட்ட படைக்கு மாறாக பிறர் நின்று தடுத்தல். சப்ஸ்டியூட்டா ஒரு 10% அது மேல ஏறி போய் நின்று என்ன பண்றாங்க அப்படின்னா தாக்குறது. அவங்க அந்த வேலையை பார்க்கறது. இதுதான் அடிப்படை தாங்கள். இழிவு உடன்று இகழ் பெருக அழிப்படை அரண் காத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பகைவர்களால தன்னுடைய படை ஓடி வருது புறமுதுகு காட்டி. இதை பொறுக்க முடியல. அவங்கள பார்த்துட்டு பயங்கர கோபத்தோடு இந்த நொச்சி மரவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மாறுபாடு கொண்டு அந்த மதில மன உறுதியோட கண்டிப்பா நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற உறுதியோட போய் அதை பாதுகாத்து நிக்கிறாங்க. இதை சொல்லக்கூடியதான் அழிப்படை தாங்கள். கடைசியா மகள் மறுத்து மொழிதல். தன்னுடைய மகளை வேண்டக்கூடிய பகையரசனுக்கு நொச்சி வேந்தன் பெண் கொடுக்க மறுக்கக்கூடியதன் பெயர் மகள் மறுத்து மொழிதல். வெம்முரனான் மகள் வேண்ட அம்மதிலோன் மறுத்துரை தன்று. வெம்முரனான் என்று அழைக்கப்படக்கூடியவன் உலிங்கை அரசன் நொச்சி வேந்தனினுடைய மகளை பொண்ணு கேட்கிறான் திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி. அதனால மதிலகத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய, அதாவது கோட்டைக்குள்ளார இருக்கக்கூடியவனை தானே ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த நொச்சி அரசன் என்ன பண்றான், உலிங்கை அரசனுடைய விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். என் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்லக்கூடியதுதான் மகள் மறுத்து மொழிதல். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, என் பொண்ணெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மகள் மறுத்து மொழிதல். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை துறைகள்? மொத்தம் 8 துறைகளை பத்தி படிச்சிருப்போம். நொச்சி, திணையும் அதனுடைய துறைகளும். ஃபர்ஸ்ட் இந்த நூற்பாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வரிசைப்படுத்துக அப்படின்னு கேள்வி கேட்டா கண்டிப்பா நமக்கு தடுமாறிடுவோம். ஏன்னா ரொம்ப கடினமான வினாக்களாக அமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வினாக்கள் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நுவலரும் காப்பின் நொச்சி,
ஏனை மரனுடை பாசி. அப்ப இந்த இடத்துல மரனுடை பாசி, ஊர்ச்செரு, செருவிடை வீழ்தல், தின்பரி மரன், எயிலது போர், எயில்தனை அழித்தல், அழிப்படைத்தாங்கள், மகள் மறுத்து மொழிதல். 8 தான், ரொம்ப சிம்பிளா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்ப நொச்சினா என்ன? அதாவது பகைவர்களால முற்றுகையிடப்பட்டோர் நொச்சி பூவினை சூடி தன்னுடைய மதில பாதுகாக்கிறது. மரனுடை பாசி, பாசி எப்படி படர்ந்து இருக்குமோ அதே போல இந்த படை வீரர்களும் படர்ந்து சென்று என்ன பண்றாங்க அப்படின்னா போர் செய்யறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது ஒரு வீரன் இறந்து போய் விண்ணுலகம் செல்கிறான். அதை சொல்லக்கூடியது பேர் என்ன? மரனுடை பாசி. அப்ப ஒரு கோட்டை இருக்கு, அந்த கோட்டைக்குள்ள அந்த சுத்தி வந்து மதில் சுவர் இருக்கு. அந்த மதில் சுவருக்குள்ளார இருந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு பேர், சுத்தி வந்து உளிங்கை மறவர்களும் அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா வளைச்சிருக்கிறாரு. உள்ள இருந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு பேர் என்னது? நொச்சி அப்படின்னு படிச்சுட்டோம். 2வது, அப்படி சண்டைக்கு யார் வர அப்படின்னா பகைப்படைகள் வந்துட்டு பாசி போல அப்படியே பறந்து வருது. அப்படி பறந்து வரும்போது அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டு இறந்து சொர்க்கத்துக்கு போயிடுறான். அப்படியே வரிசைப்படுத்திக்கோங்க. முன்னாடி உள்ளார இருந்து சண்டை போடுறது, அதை எதிர்த்து பகைப்படைகள் வரக்கூடிய தருவாயில அதை எதிர்த்து சண்டை போட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறான், அது மரனுடை பாசி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஊருக்கு வெளியிலயும் சண்டை நடக்குது. அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு சினிமா பாக்குற மாதிரி தான் இதெல்லாமே. வெளியில பாருங்க 10 பேர் நின்று சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுறதுக்கு பேர், அந்த அரணுக்கு புறத்தே ஊருக்குள்ளார சண்டை போடுறாங்க, அவனுங்க உள்ள நுழையாதபடி. அதை சொல்லக்கூடியது ஊர் செரு. ஒரு ஷாட் வந்து டைரக்டர் வந்து கோட்டைக்குள்ளார வச்சிருக்கிறாரு, ஒரு ஷாட் வந்து எங்க வச்சிருக்கிறாரு? ஊருக்குள்ளார வச்சிருக்கிறாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி சண்டை போடும் பொழுது போர்க்களத்துல அந்த பகைவர்கள் உள்ளே நுழையாதபடி அரணை காக்க போரிடுறாங்க இல்லையா? இப்படி ஊருக்குள்ளார சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இங்கே சண்டை போட்டு இறந்து போறதுக்கு பெயர் தான் வந்து செருவிடை வீழ்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து குதிரையை காட்டுறாங்க. குதிரை சாதாரண தன்மை கொண்டதுல, ஏற்கனவே வந்து பெரிய நீண்ட மதில் சுவர்களை கொண்டது, அதையே தாவக்கூடிய இயல்பை கொண்டதான் இவனுங்களுடைய குதிரைப்படை. இந்த 4 முதல்ல பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷாட்டை நேரா கொண்டுட்டு போய் எங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அரண்மனைக்கு மேல வைக்கிறாங்க. அப்ப எயில் மீது நின்று, மதில் மீது நின்று ஒருத்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மைய எயில் போர்னு சொல்லுவாங்க. எயில்தனை அழித்தல், அந்த எயில வந்துட்டு பாதுகாக்கக்கூடியவங்களை கொல்றதுக்கு பேர் எயில்தனை அழித்தல். அழிப்படை தாங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க வந்து அந்த கோட்டை சுவரை மத்தவங்க பிடிக்காத வண்ணம் பாதுகாக்கிறது அழிப்படை தாங்கள். 10வதுன்னு இவங்க உள்ள போய் என்ன பண்றான்? கோட்டையை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கொடுன்னு கேட்கறான், தர முடியாதுன்னு சொல்றது மகள் மறுத்து மொழிதல். இப்ப அப்படியே வரிசைப்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். மரனுடை பாசி, ஊர்ச்செரு, செருவிடை வீழ்தல், தின்பரி மரனே, எயிலது போரே, எயில்தனை அழித்தல், அழிப்படை தாங்கள். மொத்தம் எத்தனை? 1 கூட்டல் 8 = 9. ஏற்கனவே வந்து மகட்பார் காஞ்சி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதுவும் இதே மாதிரிதான். தன்னுடைய மகளை கேட்கக்கூடிய வஞ்சி அரசனோடு காஞ்சி அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மாறுபட்டு நிற்பான். அதை சொல்லக்கூடியது மகட்பார் காஞ்சி. அதே மாதிரிதான் நொச்சியும். நொச்சியும் என்ன பண்றாங்க? தன்னுடைய பெண்ணை கேட்ட அந்த அரசனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய தருவாயதான் மகள் மறுத்து மொழிதல். எதுக்காக பொண்ணு கேட்கிறான்? திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி தனக்கு மனம் செய்து தரும்படி கேட்கிறான். செய்ய முடியாதுன்னு அவன் மறுக்கிறதுக்கு பெயர் தான் மகள் மறுத்து மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது உளிங்கை படலம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? யாருக்கேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா? யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லலாமா? சரி, கேள்வி கேட்டாரேன். அடிப்படை தாங்கள் என்றால் என்ன? யாராவது ஒருத்தர் டக்குன்னு, டைம் இல்ல, சீக்கிரம் சிலபஸ் முடிக்கணும். அடிப்படை தாங்கள் என்றால் என்ன? மேம், அழிப்படை தாங்கல்னா எதிரியால வந்து அந்த படை அழிஞ்சு போகும் மேம். வெரி குட். அத வந்து இன்னும் வந்து அத ஏத்து அந்த படையில வந்து படைய வந்து முன்னெடுத்து போவாங்க மேம். சரி, வெரி குட். அடிப்படை தாங்கள். எயில்தனை அழித்தல் என்றால் என்ன? எயில்தனை அழித்தல் அப்படின்னா பகைவர்களை வந்து இல்ல மேம், அந்த கோட்டை மேல வெற்றி வீரரை பகைவர் வீழ்த்துதல். எயிலை காக்கக்கூடிய அந்த நொச்சி மறவர்களை பகைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெட்டி வீழ்த்துறது. அந்த கோட்டை மேல நின்னுட்டு காவல் காக்குறாங்க இல்லையா, அவனுங்களை வெட்டி வீழ்த்தி கீழே தள்ளுறது. அவ்வளவுதான், கற்பனை பண்ணிக்கோங்க. எயில்தனை அழித்தல், அழிப்படை தாங்கள் தெரியும். ஏற்கனவே வந்துட்டு எயிர்போர் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளானதான் அந்த வினாக்கள் எல்லாமே. எயில்போர் என்றால் என்ன? மதிலை காக்கிறதுக்காக போர் புரியுது எயில் போர். மதிலை காத்து நிற்கக்கூடிய நொச்சி மறவரினுடைய மர மாண்பு, வீரம் மிகுந்த அந்த தன்மையை சொல்லக்கூடியதன் பெயர், சிறப்பித்து சொல்லக்கூடியதன் பெயர் எயில் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது வந்து உளிங்கை படலம். உளிங்கை படலம்னா என்ன? அப்ப உளிங்கைனா என்ன? பகைவர்களினுடைய கோட்டையை கவர நினைக்கக்கூடிய அரசன் என்ன பண்ணுவான்? அந்த கோட்டையை முற்றுகையிட்டு இருப்பான். அதை சொல்லக்கூடியது உளிங்கை படலம். அந்த மாதிரி கோட்டையை கவர கருதக்கூடிய அந்த அரசன்
தன்னுடைய அடையாள பூவாக சூடி செல்லக்கூடிய பூக்களுக்கு பெயர் என்ன? உளிங்கை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது இந்த ஒழுக்கத்திற்கு பெயர் உளிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உளிங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு பாலை திணைக்குரிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உளிங்கை, பாலை, இருப்பை அப்படின்னு அகப்பொருள் விளக்கம் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விளக்கமாக சொல்லி இருக்கு. இந்த உளிங்கை திணை 29 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். முதற் பகுதி உளிங்கை திணையினுடைய விளக்கம். எஞ்சிய பகுதிகள் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துறை விளக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல மொத்தம் 28 கூட்டல் 1. இதுல எப்படி வினா அமையும்? உளிங்கை திணையினுடைய திணை மற்றும் துறைகள் எத்தனைன்னு கேட்டா 29. உளிங்கை திணையினுடைய துறை எத்தனை அப்படின்னு கேட்டா 28. உளிங்கை திணைனா 1 மட்டும்தான். அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப உளிங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா உளிங்கை, ஓங்கிய குடைநாட்கோலே, வாழ்நாட்கோலே, முரச உளிங்கை, கொற்ற உளிங்கையோடு அரச உளிங்கை, கந்தளி என்றா முற்றுளிங்கையே, காந்தள் புறத்திரை ஆரையில் உளிங்கையோடு அருந்தோள் உளிங்கை, குற்றுளிங்கையோடு கோட்புறத்து உளிங்கை, பாசி நிலையே, ஏனி நிலையே, இலங்கு எயிர் பாசி முது உளிங்கையே, முந்து அகத்து உளிங்கை, முற்று முதிர்வே, யானை கைகோலே, வேற்றுப்படை வரவே, உழுது வித்திடுதல், வாழ் மண்ணு நிலையே, மண்ணு மங்கலமே, மகட்பாலிகளே, திரை கொண்டு பெயர்தல், அடிப்படை இருத்தல், தொகைநிலை உளப்பட இழுமென சீர்த்தி 29 உளிங்கை என்பனார் உணர்ந்திசினோரே. இந்த நூற்பாவும் ரொம்ப முக்கியம். வரிசைப்படுத்துக அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நெட்டு செட்டு அப்படி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க? நிரல்படுத்துக அப்படிங்கறதான் பெருசா கேக்குறாங்க. இதெல்லாம் நாங்க படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். படிச்சு வச்சுக்கிட்டா எந்த தேர்வையும் உங்களால எளிமையா எதிர்கொள்ள முடியும். அப்ப உளிங்கை, ஓங்கிய குடைநாட்கோல், வாழ்நாட்கோல், இது 2 முடிஞ்சு போச்சு. முரச உளிங்கை, கொற்ற உளிங்கை, அரச உளிங்கை, இது முடிஞ்சு போச்சு. கந்தளி, முற்றுளிங்கையே, காந்தல் புறத்திரை ஆரையில் உளிங்கை, அருந்தோள் உளிங்கை, குற்றுளிங்கையோடு கோட்புறத்து உளிங்கை, பாசி நிலை, ஏனி நிலை, இலங்கு எயிர் பாசி முது உளிங்கை, முந்தகத்து உளிங்கை, முற்று முதிர்வு, யானைக்கோள், வேற்றுப்படை வரவு, உழுது வித்திடுதல், வாழ்மண்ணு நிலை, மண்ணு மங்கலம், மகட்பாலிகள், திரை கொண்டு பெயர்தல், அடிப்படை இருத்தல், தொகைநிலை அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை சொல்லலாம்? 28 கூட்டல் 1 29. அப்ப உளிங்கைனா என்ன? காவற்காட்டையும் அந்த அகழியையும் அழித்து கோட்டையை கைப்பற்ற நினைச்ச அந்த அரசன் என்ன பண்றான் அப்படின்னா உளிங்கை பூவை சூடி போருக்கு படையெடுத்து செல்லக்கூடியதன் விளைவுதான் நம்ம உளிங்கை அப்படின்னு சொல்லுவோம். முடிமிசை உளிங்கை சூடி, தன் தலையின் மீது உளிங்கை பூவை சூடி, ஒன்னார் என்றால் பகைவர். அந்த பகைவர்களினுடைய திறத்தினை அழிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான் அப்படின்னா அந்த அரணை கைப்பற்றுவதற்காக கருதி உளிங்கை பூவை சூடி படையெடுத்து செல்லுதல். கொடி நுடங்கு ஆரையில் கொல கருதின்று. அப்ப கொடி அசைய கூடிய அந்த அரண்மனைய இவனுங்க என்ன பண்றாங்க? கைப்பற்றுவதற்காக தன் தலையின் மீது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. உளிங்கை பூவை சூடி சென்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பாகுபலி ஹீரோவை போட்டாலும் சரி, மாவீரன் ஹீரோவை போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிச்சிருக்கோ அவரை தூக்கி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிமிசை உளிங்கை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆரையில் கொல கருதின்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குடைநாட்கோல், குடைநிலை, குடை செலவு. நீங்க மறந்துடுவீங்க, நான் சைட்ல உங்களுக்கு எழுதிய வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. குடைநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கு வந்த வஞ்சி அப்படிங்கிற திணைக்கு உண்டானது குடைநிலை. குடை செலவு காஞ்சிக்கு. குடைநாட்கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உளிங்கை. இதவே வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துகன்னு கேட்டாங்கன்னா நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொறுத்துகன்னு கேட்கலாம். குடைநிலை எந்த திணைக்கு உண்டானது, குடை செலவு எந்த திணைக்கு உண்டானது, குடை நாட்கோல் இவ்வளவு படிச்சோமே ஆனா இதை படிக்காம விட்டுட்டோமேங்கிற ஒரு சூழல் நமக்கு உண்டாகும். அப்ப இப்படியும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேஃபர் ஜோனா போயிடும். அப்ப குடை நிலை வஞ்சி, நிலையாக நிற்பவன், நிலையா நிக்கிறா இந்த பொண்ணு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வஞ்சி. குடை செலவு காஞ்சி, காஞ்சி போய் கிடக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம செலவு செய்யறத பார்த்துட்டு. இவ்வளவு ஆடம்பர பொருள் வாங்கி குவிக்கிறா பாரு, மறந்துடாதீங்க. அப்ப குடை செலவு காஞ்சி. குடை நாட்கோல் உளிங்கை. அப்ப உளிங்கை அரசன் நல்ல நாள்ல தன்னுடைய வெண்கொற்ற குடை என்ன பண்றான்? புறவீடு விடுதலுக்கு பெயர் குடை நாட்கோல். செற்று அடையார் மதில் கருதி, ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த நொச்சி அரசன் சினந்து மாறுபாடு கொண்டவன், அவனுடைய அரண் வேணும் அப்படின்னு அவனுடைய அரணை கைப்பற்ற கருதி கொற்ற வேந்தன் குடைநாள் கொண்டன்று. வெற்றியை உடைய கொற்றம் என்றால் வெற்றி, வெற்றியுடைய இந்த வேந்தன் என்ன பண்றான் அப்படின்னா நல்ல நாள்ல தன்னுடைய குடைய புறவீடு விடுறான். இதுக்கு பேர் குடை நாட்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாட்கோல், உளிங்கையரசன் தன்னுடைய வெற்றி வாழ ஒரு நல்ல நாள்ல புறவீடு விடுவதற்கு பெயர் தான் வாழ்நாட்கோல். அப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது புறவீடு விடுதல் ஒரு நல்ல நாள்ல எப்படி அஸ்திவாரம் போடும் பொழுது நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நாள்ல பூஜை போட்டு அஸ்திவாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீடு கட்டுறோமோ அதே போலதான் ஒரு நல்ல நாள்ல ஒரு படைக்கருவிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சிருப்பாங்க. போருக்கு அரை கூவின பின்பாக எந்த விதமான நாள் நட்சத்திரமும் பார்க்காம அவங்க என்ன பண்ணலாம்? ஆயுதங்களை பயன்படுத்தலாம். சோ அந்த வகையில சொல்லக்கூடியதான் புறவீடு விடுதல். அப்ப குடைய முதல்ல வந்து என்ன பண்றான் அப்படின்னா புறவீடு விடுறான் வெண்கொற்ற குடைய. அதுக்கப்புறம் இப்ப
வாழ புறவீடு விடுறது. உளிங்கை அரசன் தன்னுடைய வெற்றி வாழ ஒரு நல்ல நாள்ல புறவீடு விடுவதன் பெயர் யாது? வாழ்நாள் கோல். முரச உளிங்கை, இந்த வினா ரொம்ப முக்கியமான வினா. பொன் புனை உளிங்கை சூடி மறி அருந்தும் தின்பினி முரச நிலை உணர்த்தன்று, உரைத்தன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல மறி என்ற சொல்லினுடைய பொருள் யாதுன்னு கேட்பாங்க. மறி என்ற சொல்லினுடைய பொருள் யாது? ஆட்டுக்குட்டி. அதாவது உளிங்கை அரசனினுடைய போர் முரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப வலிமையான ஒரு போர் முரசு. அது ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வாரால இழுத்து கட்டியிருப்பாங்க. கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த முரசு சாதாரண முரசு கிடையாது. தனக்கு பலியாக எதை கேட்குமா? ஆட்டுக்குட்டியை பலியாக கேட்கக்கூடிய சிறப்பு தன்மை கொண்டது. அப்பேற்பட்ட அந்த முரசிற்கு அரசன் என்ன பண்றான்? பொன்னால் செய்யப்பட்ட, இவங்களுக்கு எல்லாம் வெறுமன பூவை தான் கொடுக்குறான். ஆனா அந்த முரசுக்கு பொன்னால் செய்யப்பட்ட உளிங்கை மாலையை கொண்டு போய் போடுறான். அதை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி தான் எது? இந்த இடத்துல முரச உளிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. கொற்ற உளிங்கை. இப்ப பகைவர்களினுடைய அரணத்தை கை கொள்ள உளிங்கை வேந்தன் படையெடுத்து செல்வது கொற்ற உளிங்கை. கொற்றம் என்றால் வெற்றி. வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் படையெடுத்துட்டு போறான். அடையாதார் அரண் கொள்ளிய படையோடு பறந்து எழுந்தன்று. அடையாதார் என்றால் பகைவர்கள். அந்த பகைவர்களின் அரண், அந்த மதிலை கைப்பற்றுதல் பொருட்டு படையோடு பயங்கரமா என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே பரவி திரண்டு, அப்படியே ஒரு படை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி திரண்டு படை எடுத்துட்டு போறது. அதை சொல்லக்கூடியதற்கு பேர் என்னது? கொற்ற உளிங்கை. வெற்றியின் கருதி அவங்க என்ன பண்றாங்க? படையெடுத்துட்டு செல்றாங்க. அரச உளிங்கை உளிங்கை வேந்தனினுடைய புகழை சொல்லக்கூடியது. தொழில் காவல் மலிந்தியலும் பொழில் காவலன் புகழ் விரும்பிற்று. ரொம்ப முக்கியமானது, விளம்பின்று. அப்ப காவல் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னா இந்த உளிங்கை அரசன். அவனுடைய நாடு காக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புகழ்வதற்குரியது. அவனை மாதிரி யாராலையும் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய குடிமக்களையும் சரி தன்னுடைய நாட்டையும் சரி பாதுகாக்க இயலாது. அதை எடுத்து சொல்லக்கூடியதன் பெயர் அரச உளிங்கை. ஒரு அரசனுக்கு வேலையே என்னது? நாட்டினை பாதுகாத்தல். அதை சிறப்பித்து சொல்லக்கூடியதுதான் அரச உளிங்கை. உளிங்கை வேந்தனினுடைய புகழை பாராட்டி பேசுறதுக்கு பேரு அரச உளிங்கை. இது எல்லாமே ஒரு பகுதி. மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன். அப்ப முதலாவதாக என்ன சொல்லியிருக்கேன்? உளிங்கை. உளிங்கைனா என்ன? மாற்று அரசனினுடைய கோட்டையை கைப்பற்ற கருதி தலையில என்ன வச்சுட்டு போறாங்க? உளிங்கை பூவை சூடிட்டு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது முதல்ல என்ன பண்றாங்க? குடைய புறவீடு விடுறாங்க. 2வது வாழ புறவீடு விடுறாங்க. 3வது நேரா போய் முரசம் பாக்குறாங்க. முரசம் வாரால் இழுத்து கட்டப்பட்டிருக்கு. அது சாதாரண முரசு இல்ல. டேய் போறதே போறீங்க, எனக்கு என்ன பண்ணுங்க? ஆட்டுக்குட்டியை பலியா வெட்டி கொடுத்துட்டு போங்கடாங்குது. அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு 10வதுக்கு என்ன கொடுக்குறாங்க? பொன்னால் செய்யப்பட்ட உளிங்கை மாலையை சூட்டிட்டு அங்க இருந்து கடந்து போறாங்க. அப்படி போகும்போது எப்படி போறாங்க? சாதாரணமா போகல, பயங்கரமா பரவி போருக்கு கிளம்பி போறாங்க. எதுக்காக வேண்டி? வெற்றி பெறுதல் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்படி போகக்கூடிய அரசன் சாதாரண ஆளுக்கு கிடையாது. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா இந்த நாடு காக்கக்கூடிய ஆற்றல்லே அவன் புகழ் வாய்ந்தவன். அவனை மாதிரி ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாது. அவனுடைய தொழில் அவன் தான் வந்துட்டு மேன்மேலும் வெற்றி அடையக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அரசன் படையெடுத்துட்டு போறான். இந்த 5 உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அடுத்தது கந்தளி. கந்தளினா என்ன? உளிங்கை வேந்தனை வந்து திருமாலாக கொண்டு புகழ்ந்து சொல்லக்கூடியது கந்தளி அப்படிங்கிற ஒரு பகுதி. ரொம்ப முக்கியம். கந்து அப்படின்னா தூண், அழி அப்படின்னா அடித்தல். அப்ப பகைவர்களினுடைய பற்றுக்கூடாக விளங்கக்கூடிய அந்த மதில போய் அழிக்கிறதுக்காக வேண்டி போறதுனால இது வந்து கந்தளி. மா உடைத்தார் மணிவண்ணன். ரொம்ப முக்கியமானது. மா என்ற சொல்லினுடைய பொருள் பல பொருள் உண்டு. மா என்றால் பெரிய, மாநகர் அப்படின்னா பெரிய நகர்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம், வண்டு அப்படின்னு அர்த்தம், மாமரம், குதிரை, இந்த மாதிரி பல்வேறு பொருள்களை, திருமகள், இந்த மாதிரி பல்வேறு பொருள்களை கொண்டது. இந்த இடத்துல மா அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னா வந்துட்டு வண்டு அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் மாலையை அணிந்தவன் யார்? திருமால். அவன் எப்பேற்பட்டவன்? நீலமணி போன்ற மேனியை கொண்டவன். அதனாலதான் அவனுக்கு பேரு மணிவண்ணன். மா உடைத்தார் மணிவண்ணன், சோ உடைத்த மரநுவல் இன்று. அந்த திருமால் ஒரு காலத்துல வானசுரனினுடைய சோ அப்படிங்கிற ஒரு மதில என்ன பண்ணிருக்கிறாரு? அழிச்சிருக்கிறாரு. அந்த தன்மையை எடுத்து சொல்லக்கூடியதன் பெயர் தான் என்னது? கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. அப்ப வீரசோ அப்படிங்கிற மதிலை அழித்தவன் தான் இன்று எயிலை அழிக்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் இதுக்கு பேர் என்னது? கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப வானசுரனினுடைய மதிலை அழித்த திருமாலே இப்பொழுது உளிங்கை அரசனாக உருவெடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு பேர் என்னது? கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றுளிங்கை. முற்றுளிங்கைனா என்ன? சிவபெருமான் சூடிய உளிங்கை பூவை சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு முற்றுளிங்கை. ஆடு இயல் அவர் சடையான் சூடிய பூ சிறப்பு உரைக்கன்று அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். ஆடு
இயல் அவர் சடையான். ஆடக்கூடிய தொழிலை சிறப்புற செய்யக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சடாமுடியினை கொண்டவன். அந்த பெருமான் உளிங்கை பூவை சூடி 3 மதில்களை முப்புறத்தை எரித்தவன், அழித்தவன். அந்த உளிங்கை பூவினுடைய சிறப்பினை எடுத்து சொல்லக்கூடியதன் பெயர் தான் எது? முற்றுளிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வினா இந்த முற்றுளிங்கை. அதே மாதிரி கந்தலியும் ரொம்ப முக்கியமான வினாதான். காந்தல், முருகபெருமான் சூடிய காந்தல் பூவினுடைய சிறப்பு எடுத்து சொல்லக்கூடியது காந்தல். இந்த காந்தல் மலர் எந்த திணைக்குரியது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். குறிஞ்சி நிலத்திற்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தெய்வத்திற்கு, அந்த நிலத்திற்குரிய தெய்வமான முருகனுக்கு இது வந்துட்டு அடையாள பூவாக சொல்லப்படுகிறது. கருங்கடலுள் மாத்தடிந்தான். அப்ப கருங்கடல்ல மாமரமாக நின்றவன் யார்? சூரபத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப கிரௌஞ்சம் அப்படிங்கிற ஒரு பறவையினுடைய பெயரை உடையது அந்த ஒரு குன்று. அதை அழித்தவன் யார் அப்படின்னா முருகபெருமான். அதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு காலத்துல காந்தல் பூவை சூடி இருக்கான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதேதான் இந்த இடத்துலயுமே. கரிய கடலிடத்தே மாமரமாக நின்ற அந்த சூரபத்மன், அவனை கொன்று அழித்தவன் தான் இந்த முருகபெருமான். அதற்காக சூடிய பூ தான் காந்தல் பூ. அதே போலதான் இந்த மன்னனும் என்ன பண்றான்? அந்த மதிலை அழிக்கிறதுக்காக இந்த பூவை சூடிட்டு போறான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த அரசன் படையெடுத்துட்டு போறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. தன்னுடைய மக்கள்ல, தன்னுடைய நாட்டை அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டவன்னு அவனுடைய புகழ பாடியாச்சு. அது அரச உளிங்கை. அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு அவன் சூடி செல்லக்கூடிய பூவை வந்துட்டு தெய்வங்களோடு ஒப்புமைப்படுத்துறோம். சோ கந்தளி, அதாவது திருமாலோடையும் சிவபெருமான், முற்றுளிங்கையும் காந்தல். காந்தல்னா என்ன பூ? முருகபெருமான் சூடக்கூடிய பூ. இதை 3ஐயும் நம்ம என்ன பண்றோம்? ஒப்புமைப்படுத்துறோம். அப்ப மொத்தம் 3, மொத்தம் 5 படிச்சிருப்போம். இப்ப 1 3, 5 3 8. இந்த 8ஐயும் சேர்த்து சொல்லலாம். முதல்ல உளிங்கை, 2வது குடைநாள், 3வது வாழ்நாள். அதுக்கப்புறம் நேரம் எங்க வராங்க? முரச பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பறந்து படையெடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அந்த அரசரினுடைய நாடு காக்கக்கூடிய தொழிலை புகழ்ந்து சொல்றாங்க. அடுத்ததா கந்தளி. கந்தளினா என்னது? திருமாலினுடைய புகழ சொல்லக்கூடியது. திருமாலோடு இந்த அரசனை வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடியது. முற்றுளிங்கை, சிவபெருமானோட இந்த அரசனை ஒப்புமைப்படுத்துறது. காந்தல், முருகபெருமானோட இந்த அரசனை என்ன பண்றாங்க? ஒப்புமைப்படுத்தி பேசுறாங்க. மொத்தம் எத்தனை பகுதிகள் படிச்சோம்? 8 பகுதிகள் படிச்சிருக்கோம். இந்த 8 பகுதிகளையும் முதல் நூற்பாவிலே நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உளிங்கை, ஓங்கிய குடைநாட்கோலை, வாழ்நாட்கோலை, முரச உளிங்கை, கொற்ற உளிங்கை, அரச உளிங்கை, கந்தளி, முற்றுளிங்கை, காந்தல். முடிஞ்சு போச்சு. மொத்தம் 28 பகுதிகள் சொல்லியிருக்கேன். 8 உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். 8 மனப்பாடமா இருக்கும். அடுத்து இன்னும் மிச்சம் 20 பாக்கி இருக்கு. புறத்திரை. புறத்திரை என்றால் என்ன? பகைவர்கள் நாட்டின் மதிலுக்கு புறத்தே தங்கக்கூடியதன் பெயர் புறத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. புறம், அரணிற்கு வெளியில் தங்கக்கூடியது. ஏற்கனவே ஒரு புறத்திரை படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? வெற்றி திணையில புறத்திணை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கக்கூடியவங்க வெளியில வராத வண்ணம் அதை வந்து சுற்றி வளைத்து வெளியில புறத்தே தங்கி இருத்தல், அதுதான் புறத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊர்கொலை படிச்சிருப்பீங்க. ஊர்கொலை அப்படின்னா என்னது? தீயிட்டு கொளுத்துதல். அதுக்கப்புறம் ஆக்களை வந்து கவர்ந்து வருதல், ஆக்கோல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வெற்றி அரவம் விரிச்சு வேய புறத்திரை, ஆக்கோல் பூசல் மாற்றை புகழ் சுரந்துய்த்தல், தலை தோற்றம்மை தந்து நிறை பாதீடு உண்டாட்டு உயர்கொடை புலனரி சிறப்பே பிள்ளை வழக்கை பெருந்துடி நிலையே கொற்றவை நிலையே வெறியாட்டு உட்பட 8ம் 2ம் ஏனைய 4ஓடும் வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே புறத்திரை வேற எந்த பகுதியில இருக்கு? உளிங்கை அப்படிங்கிற படலத்திலையும் காட்சியளிக்கிறது. மரத்துறை மலிந்து மண்டி மாற்றார் விரல் கொடி மதிலின் புறத்து இருத்தன்று. அப்ப போர் செய்வதில் விருப்பம் மிகுந்த நபர்களாக யாரு காட்சியளிக்கிறா? அந்த உளிங்கை மறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க அணிவகுத்து எங்க போறாங்க? மதில அழிக்கிறதுக்காக போறாங்க.